சென்னை ஆன்லைன்.com நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் என்னோட 6வது திரைப்படம். கிருஷ்ணா இயக்கத்தில் ராஜ்குமார் சார் ப்ரொடக்ஷனில் ஜேஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறாரு. ஜேஎஸ்கே என் போன படம் ஒரு கண்ணியும் 3 கலவாணியும் அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நல்ல படங்களாக செலக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ட்ரெய்லர் நல்லா ரீச் ஆகிருக்கு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் தேட்டரில் வரும்போது படம் பூர்த்தி செய்யும். ஒரு நீட் ஃபிலிமாக இருக்கும். சந்தோஷமாக வருவீங்க, சந்தோஷமாக போவீங்க. ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ரம்யா நம்பீசன் அவங்கெல்லாம் என்னோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ரம்யா நம்பீசனும் பாராட்டியானும் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் மூவிஸ் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வரிசையில் இதுவும் வரும். சிங்கம்புலினை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் முக்கியமான கேரக்டர் அவர் தான். ஓவராலாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். சென்னை ஆன்லைன்.com நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பெயர் ரஜின். 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் படத்தோட இசையமைப்பாளர். இந்த படம் பேரை கேட்டாலே உங்களுக்கு டைட்டில் கேட்டாலே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு காமெடி ஓரியன்ட் மூவின்னு. இந்த படத்தில் 2 பாடல்கள், ஒரு தத்துவ பாடல். காமெடி மூவியில் எப்படி தத்துவ பாடல் நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் படத்தை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது காதல் கனிரசம்ன்ற ஒரு பாட்டு 1960s 1960 ஸ்டைல் ஆஃப் மியூசிக் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் பேச்சு வழக்கில் இப்போ நடைமுறையில் பேச்சு வழக்கில் இல்லாத தமிழ் கொஞ்சம் யூஸ் பண்ணி அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம். அதை பாடியிருக்கிறது MM மது. ஃபீமேல் வாய்ஸ் பாடியிருக்கிறது ஜேஎஸ்கே சாரோட டாட்டர். தத்துவ பாடல் எழுதுனது மோகன்ராஜ். பாடியிருக்கிறது ஹரிஹரசுதன். காதல் கனிரசம் பாட்டை ரீமிக்ஸ் வெர்ஷன் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அது முகமது அஸ்லாமும் நின்சியும் பாடியிருக்கிறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் NJ ஸ்ரீகிருஷ்ணா அவருக்கு தான் நான் முதல்ல என்னோடய நன்றியை சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அவர் தான். அருள்நிதி சார் இந்த படத்தில் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு ஸ்டில்ஸை பார்த்தாலே தெரியும், வேறு கெட்டப்பில் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு அருள் சாரை பார்க்கலாம். எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ப்ரொடியூசர்ஸ் லியோவிஷன் ராஜ்குமார் சார், 7C என்டர்டைன்மெண்ட்ஸ் ஆறுமுககுமார் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அசோக் குமார் சார், இவங்க எல்லோரும் எனக்கு ரொம்ப இவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, ஃப்ரீடம் இருந்தது. ஸோ இந்த படத்தை வச்சு எனக்கு அடுத்த படமான அண்டாவ கணமும் எனக்கு சிபாரிசு பண்ண ஜேஎஸ்கே கார்பரேஷன் சதீஷ்குமார் சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நீங்கள் எல்லோரும் விரும்புகிற மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்குற ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சென்னை ஆன்லைன்.com நேயர்களுக்கு எனக்கு வணக்கம். நான் திருமுருகன் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி களவாணி அரவன் படங்களை என்னை பார்த்துருப்பீங்க. இப்போ 4 போலீஸும் நல்லா இருந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் கிருஷ்ணா அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது, இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது தர்மன், அதை நீங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் கதை கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய கதாபாத்திரம் மட்டும் இல்லாமல் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் தர்மன் எனக்கு கதாபாத்திரம். என்னோடய லுக்கு டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றணுன்னாரு. அதே மாதிரி மாற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த படத்தை தவறாமல் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா இது தமிழ் சினிமா ஸ்க்ரீன் பிளே மெத்தடில் இது புதுசாக இருந்தது. நான் பேசிக்க அசிஸ்டண்டாக சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படத்தில் அருள்நிதி சார், ரம்யா நம்பீசன் இவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவர் அருள் சாருக்கு இது ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் இருக்கார். அப்புறம் சிங்கம்புலி அண்ணன், பட்ஸு, ராஜு, யோகி பாபு அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பாட்டெல்லாம் காமெடி கலக்கியிருக்காங்க. இந்த படம் பாருங்கள். காமெடியோட ஒரு சின்ன கருத்தும் இருக்குது. நீங்கள் தேட்டருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் சார், லியோவிஷன் ராஜ்குமார் சார், அப்புறம் ஆறுமுக சார். இவங்களோட பேனரில் ஏற்கனவே எல்லா படங்களுமே வித்தியாசமான சேனலில் நல்ல ஹிட்டு படங்களாக இருக்குது. அதே வரிசையில் இந்த படமும் இருக்கும். அந்த படங்களில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எல்லாருக்கும் எனக்கு நன்றி. தவறாமல் தேட்டரில் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.